பச்சை பசேலென்று வயல்கள் சூழ்ந்த ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஓலை குடிசையில் வாழ்ந்தாள் மல்லிகா. அவள் முகத்தில் எப்போதும் ஒரு குழந்தை போல சிரிப்பு. உலகம் எவ்வளவு பெரியது என்பதே தெரியாமல் தன் சிறிய உலகத்திலேயே மகிழ்ச்சியாக இருந்தாள். மல்லிகா தினமும் காலை எழுந்ததும் சேவல் கூவுவது, அடுப்பில் காப்பி கொதிக்கும் சத்தம், மாடியில் பூக்கள் பறிக்கும் சலசலப்பு, இவையோடுதான் அவளின் நாள் தொடங்கும். அவளுக்கு எல்லாமே புதுமை. ஒருநாள் பக்கத்து வீட்டு பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நகரத்திலிருந்து பெரிய மனிதர்கள் வர்றாங்களாம் என்று சொன்னார்கள். மல்லிகா உடனே ஆச்சரியமாக, அப்படினா அவர்கள் நிழல் கூட பெரியதா இருக்கும் போல என்று கேட்டாள். அனைவரும் சிரித்தார்கள். மல்லிகா ஏன் சிரிக்கிறார்கள் என்பதே தெரியாமல் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தாள். அவள் கணவர் வயலுக்கு சென்றிருந்தார். மல்லிகா அவருக்காக மதிய உணவு எடுத்துச் சென்றாள். வாழை இலை, கீரை, மாங்காய், ஊறுகாய். வயலில் காற்று வீச நெல் பயிர்கள் அசைந்தன. மல்லிகா அந்த அசைவைக் கண்டு, பயிர்களும் நம்மை பார்த்து கையசைக்குது போல என்று நினைத்தாள். மழை வந்த நாளில் மழை துளிகள் விழ, தவளைகள் குதிக்க, மல்லிகா குளையில்லாமல் மழையில் நின்று கை நீட்டி நனைந்தாள். வானம் நம்மள குளிக்க விடுது என்று சந்தோஷப்பட்டாள். கிராம மக்கள் எல்லோரும் மல்லிகாவை விரும்பினார்கள். ஏனென்றால் அவள் மனதில் கபடமில்லை, பொய்யில்லை, சுத்தமான மனசு மட்டும்தான். மல்லிகா யாருக்கும் தீங்கு நினைக்காதவள். அவளின் அப்பாவித்தனம்தான் அந்த கிராமத்தின் அழகாக இருந்தது. சில சமயம் உலகத்தை மாற்ற பெரிய புத்திசாலித்தனம் தேவையில்லை. ஒரு சின்ன அப்பாவி சிரிப்பு போதும்.